முன்னொரு காலத்துல விஜயநகர் பேரரசர் கிருஷ்ணதேவராயர் என்ற அரசர் ஆட்சி செஞ்சுட்டு வந்தாரு. அப்போ அரசரோட ஆலோசகரா தெனாலிராமன் இருந்தாரு. ஒரு நாள் அரசவை கூட்டம் முடிஞ்ச பிறகு அரசரை பின்தொடர்ந்து தெனாலிராமனும் அமைச்சரும் பின்னாடியே போனாங்க. அப்போ அமைச்சர் அரசரோட காதுக்கு கேட்கும்படியா தெனாலிராமா, உனக்கு வயதாகி விட்டது, நீ அரசரிடம் சொல்லிவிட்டு ஓய்வெடுக்கலாமே அப்படின்னு சொன்னாரு. அதை கேட்ட அரசரும் சிரிச்சுக்கிட்டே, ஆமா தெனாலிராமா, உனக்கு ஓய்வு வேணும்னா சொல்லு, நான் மகிழ்ச்சியா கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னாரு. தெனாலிராமனும் அதுக்கு சிரிச்சுக்கிட்டே, சரி அரசே, ஆனா ஒரு நிபந்தனை, எனக்கு பதிலா வரப்போகிற அமைச்சரை நான் தான் தேர்வு செய்யணும் அப்படின்னு அரசர்கிட்ட கேட்டுக்கிட்டாரு. அரசரும் சரி, உன்னோட விருப்பம் தான் அப்படின்னு சொன்னாரு. அப்போ தெனாலிராமன், அரசே, உங்க மோதிரத்தை எனக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டாரு. அரசரும் எதையும் கேட்காம அவரோட மோதிரத்தை கழட்டினாரு. ஆனா அதுக்குள்ள அமைச்சர் தன்னோட மோதிரத்தை கழட்டி தெனாலிராமன் கிட்ட கொடுத்தாரு. தெனாலிராமன் அந்த மோதிரத்தை ஒரு சின்ன பெட்டிக்குள்ள வச்சு மூடி அரண்மனையில இருந்த யானைகள் தண்ணீர் குடிக்கக்கூடிய ஒரு பெரிய தொட்டியில அத போட்டு விட்டுட்டாரு. அதுக்கப்புறமா ஊருக்குள்ள போய் ஊர் மக்கள் கிட்ட, இந்த பெட்டியில இருக்கும் மோதிரத்தை யார் எடுத்து வருகிறீர்களோ அவர்களுக்கு தான் என் பதவியை கொடுப்பேன் என்றார். சில நாட்கள் பல இளைஞர்கள் அந்த சோதனைக்கு வந்தனர். அவர்கள் தொட்டியை பார்த்தனர். அப்பொழுது தொட்டி முழுவதும் வறண்டு இருந்தது. மோதிரம் இருந்த பெட்டி அடியில் இருந்தது. அதை எப்படி எடுப்பது என்று யாருக்கும் தெரியவில்லை. பலரும் முயற்சி செஞ்சும் யாரால எடுக்க முடியல. சிலர் தெனாலிராமனை குறை சொல்லவும் ஆரம்பிச்சாங்க. அமைச்சர் ஒருத்தர் அரசர்கிட்ட, தெனாலிராமன் அந்த மோதிரத்தை எடுத்துக்க திட்டம் போட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட அரசர் தெனாலிராமனை அழைச்சு, நீ அந்த பெட்டியை எடுத்து காட்டு அப்படின்னு சொன்னாரு. அரசரும் தெனாலிராமனும் பெட்டி இருக்கிற தொட்டி கிட்ட போனாங்க. அந்த தொட்டியில பண்டிகை காலங்கள்ல மட்டும் தண்ணீர் நிரப்புறது வழக்கமா இருந்தது. தெனாலிராமன் அந்த தொட்டியில தண்ணீரை நிரப்பினார். பெட்டியும் கொஞ்சம் கொஞ்சமா மேல மிதந்து வந்துச்சு. தெனாலிராமன் அந்த பெட்டிக்குள்ள இருந்த மோதிரத்தை எடுத்து அரசர்கிட்ட கொடுத்தாரு. அரசர் மகிழ்ச்சியோட, மோதிரத்தை எடுக்கிறவங்களுக்கு தான் உன்னோட பதவின்னு சொன்ன, அத இப்போ நீயே எடுத்துட்ட, இதுக்கப்புறம் உன்னோட பதவிய யாரும் உன்கிட்ட இருந்து பறிக்க முடியாது அப்படின்னு சொல்லி பாராட்டி, உன் பதவி உனக்கே சொந்தம் என்றார். அனைவரும் தெனாலிராமனின் புத்திசாலித்தனத்தை பாராட்டினர். அமைச்சர் வெட்கத்தில் தலை குனிந்தார்.